சார் பார்க்க கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னாங்க. போகும்போது டக்குன்னு இந்த பிக்சர் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. போயிட்டு இருக்க வழியில நான் அந்த பிக்சர் எடுத்து பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்போ அவரை சாரை பார்த்தோன்னு சார் ஒரு 20-25 மினிட்ஸ் பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது நான் சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். நான் கேட்டோன்னே ஆமாப்பா ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்படி வந்து எடுத்தாரு. எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபோட்டோவை காமிச்சேன். இதுதான் சார் இப்போ வரும்போது பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தாரு. எப்போ இது அப்படின்ட்டு அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தாரு. அது வந்து முருகதாஸ் சாரோட பர்த்டேக்கு ஒரு பார்ட்டி இருந்தது, ஒரு கெட் டுகெதர் இருந்துச்சு. அதுல எடுத்த பிக்சர் அது. செப்டம்பர் 25th 12:49 AM அந்த போட்டோ எடுத்தது. இந்த போட்டோ இன்னைக்கு எடுத்தது. உங்க ஃபேவரட் ஆக்டர் யாரு சார்? விஜய் சார் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். ஏன்னா இவ்வளவு டேட்லாம் கரெக்டா சொல்றீங்களே. இல்ல அது வந்து ஏன்னா ஒரு பர்த்டேக்காக பண்ணது. அது முருகதாசரோட பர்த்டே. அந்த பிக்சர் எடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால சொன்னேன். அது ஒரு ஸ்பெஷல் பிக்சர்ல, அதனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. விஜய் சார் ஐ ஆல்வேஸ் லைக். எஸ். ஓகே. திரு பெரியசாமி அவர்கள் பத்தி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறோம். அவர் கொடுத்த அட்வைஸ் இல்ல அவர் கூட ஏதாவது ஒரு மறக்க முடியாத கான்வர்சேஷன் அப்படின்னா என்ன ஞாபகம் வருது சார்? அமரன் பட ப்ராசஸ் அப்போ மட்டும் எப்போ ரிலீஸ்ன்றது மட்டும் அப்பப்போ கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சா, வேலை முடிஞ்சிடுச்சா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு ரங்கூனுக்கும் அமரனுக்கும் இடையில நிறைய கேப் இல்லை. அதனால அவருக்கு வந்து இப்போ எங்கள் ஃபேமிலி ஆர் இதுக்கு முன்னாடி யாரும் வந்து சினிமாக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் தான் முதல்ல சினிமாக்குள்ளே வந்தது. அவங்க எப்போவுமே அதுக்கு எதுவுமே அதை ப்ரிவெண்ட் பண்ணல, தடையாக இருக்கல. என்னப்பா இதில் போகிற, இது எது வேலைக்கு ஆகுமா இல்லையா அப்படிலாம் எப்போவுமே கேட்டதில்லை. ரங்கூனுக்கு முன்னாடியும் சரி, காலேஜ் வந்து லாயலா விஸ்காம் படித்தேன். லாயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். அது படிக்க போகும்போதும் யாரும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் டெலிவிஷனில் ரொம்ப நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஸோ எப்போவுமே அவங்க அதை பற்றி பாதர் பண்ணதில்லை. எனக்கு எப்போவுமே வீட்டில் இருந்து எந்த ப்ரெஷரும் இருந்ததில்லை. அந்த வகையில் தேவ் பீன் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். முடிஞ்சிடுச்சா, வேலை முடிஞ்சிடுச்சான்னு கேட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்டில் நான் எப்பயுமே அதுக்கு வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயும் இருக்கலை. ஸோ முடிஞ்சு ஐ திங்க் அக்டோபர் மாதம் தான் சொன்னேன், எல்லா வேலையும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, கண்டிப்பாக ரிலீஸ் 31ஆம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்றது சொன்னேன். பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் சொன்னாங்க, எனக்கும் சொன்னாங்க நல்லா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிக்கெட் கேட்பாங்கல்ல, ரிலீஸ் அப்போ டிக்கெட் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் கொஞ்சம் பேருக்கு டிக்கெட்ஸ் கேட்டிருந்தாங்க, நான் கொடுத்துருந்தேன். அவங்களாம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நினைச்சா வந்து ஞாபகப்படுத்த முடியுதா சார்? ஓகே, அந்த ஈர்ப்பு வந்து எதனால விஸ்காம் போனோம்னா சினிமாக்கு வந்தோம். சினிமா விஸ்காம் எல்லாமே அந்த ஒரு ஈர்ப்பு எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இல்லை. அப்போ நான் வந்து 2002 to 2005 நான் காலேஜ் படித்தது. அந்த டைம்ல வந்து நிறைய பேர் எல்லாரும் என்ஜினியரிங்கே போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ அபவுட் டு ஜாயின் என்ஜினியரிங் காலேஜ். நான் சேரும் போது அப்போ அவ்வளோ பேர் விஸ்காம்லாம் இல்லை, படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லா காலேஜஸ்லையும் அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ ஐ வாஸ் ட்ரான் டு விஷுவல் கம்யூனிகேஷன். அந்த கோர்ஸ் ஃபேமஸ். அது வந்து விஜய் சார் படித்த கோர்ஸ்னால ஃபேமஸ். இப்போ சொன்னால் ரொம்ப சில்லியாக இருக்கும், ஆனால் அந்த கோர்ஸ் வந்து அப்போ ஃபேமஸாக இருந்தது. லாயலா காலேஜில் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் ரொம்ப கம்மி சீட்ஸ் தான் அங்கே. ஐ திங்க் 45 to 50 people. அதுக்கு என்ட்ரன்ஸே ஒரு 5000-5500 பேர். நான் படித்த வருஷம் 5600 பேர் எழுதியிருந்தாங்க. பேசிக்கலி நல்லா படிக்கிற பையனா சார்? அதெல்லாம் தெரியல, எப்படி கிடைச்சி எப்படி கொடுத்தாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும், ஃபாதர்ஸ் எல்லாம் கேட்கணும். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் லாயலா விஸ்காமில் என்னன்னா, இப்போ அப்படி இருக்கான்னு தெரில, அப்படிதான் இருக்கும் இப்போ தெரியல. இப்போ படிக்கிற பசங்களை கேட்டால் தெரியும். நாங்கள் படிக்கும் போதும் சரி, எனக்கு முன்னாடி இருந்த செட்ஸ்க்கும் சரி, அதுக்கப்புறம் நிறைய இயர்ஸ் இருந்த பேட்சஸ்க்கும் சரி, அங்கே புக்ஸ்ன்னு ஒரு கான்செப்டே இல்லை. தேர் ஆர் நோ டெக்ஸ்ட் புக்ஸ். ஆமாம், அது ஒன்லி எக்ஸ்பீரியன்சஸ் தான் அங்கே. அதுக்கப்புறம் நான் 3 வருஷம் முடிச்சு காலேஜ் முடிக்கல. ஐ வெண்ட் இன் டு விஜய் டிவி. அப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது, இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்கும், அது மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். அது ஐ திங்க் தட் இஸ் ஹவ் ஐ காட் எக்ஸ்போஸ் டு தி இண்டஸ்ட்ரி. அது எப்படின்னா, காலேஜ் இப்பயும் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கு. காலேஜஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்கும். இப்போ லாயலா காலேஜில் வந்து 6th செமஸ்டர், அதாவது 3rd இயரோட 2nd செமஸ்டர், லாஸ்ட் செமஸ்டர் வந்து இன்டர்ன்ஷிப் தான். ஸோ கிளாஸ்க்கு போக தேவையில்ல. ஸோ அப்போ அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நான் விஜய் டிவிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக்னு ஒரு பையன், இஸ் அ கேமரா